ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு வெஜ் குருமா எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் கூட டேஸ்ட்டும் சரி, ஸ்மெல்லும் சரி மாறவே மாறாது. நான்வெஜ் ஸ்டைலில் இருக்கும். அதுக்கு இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 10லேருந்து 15 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு பார்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க. இதுதான் நம்ம சேர்க்க போகிற மசாலா. வேறு எந்த பேக்கெட் மசாலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கரண்டி ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு அதில் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது வெடித்து வரட்டும். அது கூட 2 மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்து நைஸாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். பல்லாரி நல்லா வதங்கட்டும். ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கரிஞ்சிடாமல் இருக்கும். சிம்மில் வச்சுட்டு வதக்குங்க. கண்ணாடி பதம் வந்துடும். கண்ணாடி பதம் வந்த உடனே இந்த ஸ்டேஜ் வரட்டும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம என்ன பண்ணலான்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 பழுத்த தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது இந்த வெங்காயம் தக்காளியும் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கி வரும். கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லையா, அதை ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்குங்க. வதக்கிட்டு இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீரி அதுக்குள்ளே சேர்த்துக்கிறேன். இப்போ காய்கறி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் பொட்டேட்டோ மட்டும் இருந்தால் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். நான் என்கிட்ட இருக்கிற காய்கறி எல்லாத்தையும் போட்டிருக்கேன். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அவரைக்காய் எல்லா காய்கறியுமே போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1லேருந்து 1½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. உங்கள் விருப்பம்தான். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி போட்டிருக்கேன். அதனால் அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஞ்ச பட்டாணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஊற வச்சு அதில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெந்து வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு பதம் வேணும் அப்படின்னாக்கா தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க. இல்லை எனக்கு கிரேவியாக தான் வேணும் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ காய் நல்லா வேகணும். வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வேகிறதுக்காட்டியும் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் கசகசா இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு காய் வெந்தோன்னே அந்த குழம்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டோன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தோன்னே குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ ஒரு மூடி லெமன் எடுத்து விதைய எடுத்துகிட்டு புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கொத்தமல்லி இல்லைன்னா கஸ்தூரி மெத்தி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய நான்வெஜ் ஸ்டைலில் வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி, இட்லி, ரைஸு எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அட்டகாசமாக இருக்கும் காம்பினேஷனு. ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட்டே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.